சின்னம்மான்றவங்க வந்து இவங்கள்ட்ட ஒரு கட்சியை கொடுத்து கட்டுக்கோப்பா இருப்புன்னு தான் கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு ஒரு நாலா பக்கம் செதறி இருக்கு. அந்த அம்மா தலைமையில எல்லாம் ஒன்றிணைந்து அனைவரும் வந்து கட்சியை வந்து ஒன்று வலுப்படுத்தி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்ம வந்து வலுவான கட்சி ஆகணும். சரி, அம்மா வந்து சின்னம்மாவை பார்த்தா எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் கட்சிக்கு உள்ள வந்தோம். அம்மா வந்து ஒரு இரும்பு கோட்டை மாதிரி நடத்துனாங்க. அந்த இரும்பு கோட்டை மீண்டும் வலுப்பட வேண்டும்னா சின்னம்மா வந்து இந்த ஆட்சி சின்னம்மா தலைமையில இந்த காட்சி வந்தா மட்டும்தான் நம்ம மீண்டும் வந்து வலுப்படுத்த முடியும், இரும்பு கோட்டையா முடியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த இயக்கம் ஒரு நேரத்தில் அம்மா வந்து பிரதமர் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருந்து தமிழக மக்கள் 39 தொகுதி அம்மாவை ஜெயிக்க வச்சு, ரெட்டலையை ஜெயிக்க வச்சு அம்மா பிரதமர் ஆகிற வாய்ப்பு இருக்கிற வரையும் அந்த அளவுக்கு வலிமையான கட்சியாக இருந்தது. இன்று 40க்கு 40 தோல்வி தழுவுற அளவுக்கு கட்சி அடிமட்டத்துக்கு போயிடுச்சு. மீண்டும் தியாக தலைவி சின்னம்மா, புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமை எடுத்து கட்சியை மீண்டும் நல்லபடியாக வழிநடத்தி 40க்கு 40 நாம ஜெயிச்சு மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுக்கும் 234 தொகுதியிலையும் நம்ம திரும்ப எம்எல்ஏக்களை கொண்டு வந்து தமிழகத்திலையும் ஆட்சி அமைக்கிறதுக்கு சின்னம்மா தலைமையில் எல்லாரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே இது சாத்தியம். வாக்கு சதவீதம் நம்மகிட்ட இருந்து அடிமட்டத்துக்கு போயிடுச்சு. பாதி அளவு கூட இல்லை. கிட்டத்தட்ட 40% மேலே இருந்த வாக்கு சதவீதம் 20% கீழே வந்திருக்கு. அந்த அளவுக்கு தலைமை வந்து இப்போ சரியில்லாமல் இருக்கு. நம்ம மீண்டும் கட்சி பலமான சின்ன ரெட்டையிலையை வலுப்படுத்தணும்னா தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமை ஏற்று அவர்கள் தலைமையில எல்லாரும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நம்ம கட்சி வலுப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் பொன்மலைச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டிக்காத்த கட்சி இன்று தொடர்ந்து பல தோல்விகளை சந்தித்து கொண்டுள்ளது. மீண்டும் அம்மா ஆட்சியை போல் கொண்டு வர வேண்டும் என்றால் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த கட்சியை தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தினால் மட்டுமே சாத்தியப்படும். அதிமுக வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கு. இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே நம்ம வந்து ரொம்ப மனசு கஷ்டமான வேதனையோடு இருந்தோம். தயவுசெய்து எல்லா தலைவர்களும் இருக்கக்கூடிய அத்தனை அதிமுக தொண்டர்களும் சின்னம்மா வழிகாட்டி நடத்தின வரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம கட்சியை வழி நடத்தணும்னு எங்களுடைய தொண்டர்களுடைய ஆசை. அடிமட்ட தொண்டர்கள்லேருந்து ஆரம்ப தக்கலேருந்து எல்லாருமே இதுவரையிலும் அம்மா நமக்கு சேர்த்து வச்சிருந்த மிகப்பெரிய ஒரு இயக்கம் என்னன்னா அதிமுக தான். அதில் வந்து மிகப்பெரிய ஒரு 3வது இடத்துல நம்ம இதுவரையிலும் நம்ம இருந்திருந்தோம். அம்மா வந்து மோடியா லேடியா அப்படின்னு ஒரு கேட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் போக இன்னைக்கு எங்கிட்ட நம்ம பிரிஞ்சு போயிட்டா இருந்தாலும் பரவாயில்ல. இனிமேல் வர தேர்தலில் வந்து தயவு செய்து எல்லாரும் நம்ம ஒன்று சேர்ந்து அதிமுகவை நம்ம வந்து பெற்றெடுத்து வருவோம்னு சொல்லிக்கிறேன். இது எங்கள் தொண்டர்களுடைய ஆசை. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் இந்த கட்சி வந்தவுடன் பிளவுபட்டு 4-5 சிதறி கட்சி மிகவும் மோசமடைந்து பலவீனமடைந்து 9 தேர்தல்களில் படுதோல்வியை சந்தித்துள்ளது. இதன் காரணம் என்னவென்றால் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சக்தியாக சின்னம்மா அவர்கள் நடத்தினால் மட்டும்தான் முடியும். சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் வந்தால்தான் இந்த கட்சி மாபெரும் வெற்றி பெற்று எதிர்காலத்தில் 2026 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியே இல்லாத சூழ்நிலை உருவாக்கும் திறமை மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் கையில் தான் உள்ளது. நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் சிதறுண்ட கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் ஒன்று சேர வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை. அம்மாவுடைய இறப்புக்கு பிறகு தொடர்ந்து இப்போ நம்ம தோல்வியை கண்டு வருகிற பொழுது மனசுக்கு ரொம்ப துயரமாக இருக்கிறது. இது இப்படி தொடர்ந்து போனால் அதிமுகவுடைய நிலைமை என்ன ஆகும்னு ரொம்ப கவலையாக இருக்கிறது. வருகிற காலங்களில் இந்த கழகத்தை கட்டி காக்க வேண்டும் என்று சொன்னால் அம்மா அவர்கள் சொன்னது போல் அம்மா அவர்களுக்கு காலத்துக்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு இந்த கழகம் வாழ வேண்டும், தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சொல்லி போனார்கள். அதை மதிக்கத்தக்க வகையில் 4 பிரிவுகளாக 3 பிரிவுகளாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எல்லோரும் சேர்ந்து சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் ஒன்றிணைந்து கழகத்தை வரும் காலங்களில் வெற்றி பாதையில் நடத்தி செல்வதற்கு ஏதுவாக தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது செய்கிற வகையில் இப்போ இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்குள்ள அனைத்து தொண்டர்களும் தலைவர்களும் நன்கு உணர்ந்து அதிமுகவை காப்பாற்றும் வழிக்கு வர வேண்டும் என இந்த தருணத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்வதிலே